subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு steamed egg sambal எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது முட்டையை எப்படி மஃபின் மாதிரி அவிச்சி சம்பல் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க முட்டையை மஃபின் மாதிரி பொசு பொசுன்னு அவிச்சி வச்சுக்கலாம். இங்க நான் 20 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதை எல்லாத்தையும் உடைச்சி இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஊத்திக்கிங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா முட்டையை அடிச்சுக்குங்க. இதை இப்ப வாங்க அவிச்சிக்கலாம். ஒரு பெரிய பானையில தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குங்க. நான் இங்க ரைஸ் குக்கர் பானை பாய்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பொருளோ இல்லை ஒரு மங்கோ இந்த பானை அடியில் வச்சிடணும். இது மேலே முட்டையை வச்சுக்குங்க. இன்னைக்கு நான் ரைஸ் குக்கர் பானையில் அவிச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு சட்டியில் தண்ணி வச்சு இதே மாதிரி மூடி போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இங்கே பார்த்தீங்களா, மஃபின் மாதிரி பொசு பொசுன்னு வந்துருச்சு. நீங்கள் ஒரு கத்தி எடுத்து நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை பானையிலேருந்து தனியாக எடுத்து ஆற விடணும். இது நல்லா ஆறட்டும். வாங்க இப்போ நம்ம சம்பலை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சம்பலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம். இதோட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சம்பல் ரொம்ப ருசியாக இருக்கும். இதோட 2 தக்காளி பழத்தை சேர்த்து லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. இப்போ இதில் அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். சம்பல் வைக்க அரைச்ச சில்லி பேஸ்ட் ரெசிபி வேணும்னா இந்த வீடியோ மேலே ஒரு லிங்க் இருக்கும், அதை தட்டி பார்த்துக்குங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தட்டி பார்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்க. நடுத்தரமான தீயில இது நல்லா சுண்டி வரணும். வாங்க அதுக்குள்ள முட்டையை நம்ம வெட்டிக்கலாம். முட்டை நல்லா ஆறிடுச்சு. வாங்க இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். வெட்டின பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்து சுத்திரம் நல்லா எடுத்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது வெட்டின முட்டை நல்லா தனித்தனியாக வரும். இப்போ சம்பல் சுண்டி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க இந்த வெட்டின முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை சேர்த்து மெதுவாக கிண்டி விடுங்க. இதை ரொம்ப வேகமாக கிண்டாதீங்க, முட்டை உடைஞ்சிரும். கரெக்டான பதத்தில் கிண்டிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு மிதமான தீயில வேக விடுங்க. இந்த சம்பல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போதான் ரொம்ப ருசியா இருக்கும். ஸ்டீம்ட் எக் சம்பல் ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே ருசியா இருக்குல்ல. இந்த சம்பலை சுட சுட சோறுல வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அருமையா இருக்கும். பாருங்க, இதை பார்க்க டோஃபு சம்பல் மாதிரியே இருக்குல்ல. ஆனா அதை விட இந்த ஸ்டீம்ட் எக் சம்பல் ரொம்ப ருசியா இருக்கும். இந்த ரெசிபி எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.